பெயர் காரணம். இது கவிதையின் தலைப்பு. தலித் கவிதைன்னா என்னென்னு என்னோடய முன்னத்தியர்கள்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை சின்னதாக கவிதையாக்க முயன்றேன். முதல் கவிதையை அதை வாசிக்கிறேன். பெயர் காரணம். பக்கம் தூரம் என சொல்லப்படும் ஏதோ ஒரு தொலைவில் அழுகையும் புகையும் சுவாலையும் ஒன்று கலந்த ஒரு பெரும் அலறல் சத்தத்தோடு கொழுந்துவிட்டு எரியும் ஒரு குடிசையை பார்த்தபடி பால்கனியில் நின்று கொண்டு நிலா கவிதையொன்றை எங்களால் எழுத முடியாது. எரியும் வீட்டை பார்த்த நொடியே பதறி அடித்து கொண்டு அனிச்சையாய் ஓடி காப்பாற்ற முயலும் செருப்பில்லா கால்களைப் போலத்தான் எங்கள் கவிதைகள். புயல் பெருங்கூத்தாடும் ஒரு கருத்த ராத்திரியில் சிமினி விளக்கேந்தி அணையாமல் வீதியை கடப்பது போலத்தான் அது இலக்கியத்தில் கலப்பது. மலை போல எழும்பி நிற்கும் உங்களின் பொய் புனிதங்களை எள்ளி நகைத்து நாணி குறுக வைக்கும் எங்களின் கவிதைகளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. தலித் கவிதைகள். தலித் கவிதைகள். அப்பாவின் சட்டைப்பை கவிதையின் தலைப்பு. கைப்பகுதி பாதியாக மடிக்கப்பட்டு அழுக்கும் வேர்வையுமாய் ஆணியில் மாட்டியிருக்கும் அப்பாவின் சட்டைப்பையில் ஒன்றோ ரெண்டோ சில்லறை காசுகள் இருக்கும். அதனோடு நனைஞ்சோ ஒடிஞ்சோ சில பீடிகளும் இருக்கும். எரிச்சலாக வரும் அந்த பீடிகளை எடுத்து சன்னல் வழியாக வெளியே வீசி விடுவேன். பின்னர் இனம் புரியாத ஒரு தேடுதலோடு மறுபடியும் சட்டப்பையை தொழாவுவேன். பையின் அடிபரப்பில் சில தூசு துரும்புகளோடு படுக்கை வாட்டில் வெவ்வேறு ரகத்தில் 4-5 நெல்மணிகள் கிடக்கும். அதுவரை கடுகடுப்பாய் இருந்த எனது கண்களில் இதே சட்டையோடு மலை போலிருக்கும் கதிர்கட்டை தூக்கிக்கிட்டு மெலிஞ்சு போன வரப்பு மேலே மூச்சிறைக்க நடந்து போன அப்பாவின் உருவம் கண்முன்னே வந்து போகும். சட்டென வெளியே ஓடி வீசி எறிந்த பீடிகளை பொறுக்கி வந்து மரியாதையோடு மீண்டும் அதே பையில் வைத்து விடுவேன். எந்த கண்ணால் பார்த்திருப்பாரோ அப்பா மறுநாள் வேலைக்கு கிளம்பும்போது என்னிடம் பேசிக்கொண்டே அந்த பீடிகளை அவரே எடுத்து அதே சன்னல் வழியாக வெளியே வீசி விடுவார். அடுத்ததாக முகம் எரிப்பேன் அப்படிங்கிற ஒரு கவிதை. நான் எந்த சட்டை போட்டாலும் ஏதேனும் ஒரு வாகனத்தில் நல்ல வாகனத்தில் போனாலோ ஏதோ ஒரு அரச மரத்தடியிலோ அல்லது ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையோ உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த காரில் போகிறாங்க, இவங்கெல்லாம் இந்த சட்டை போடுறாங்கன்னு எரியிறாங்களே அவங்களுக்காக முகம் எரிப்பேன். கவிதையின் தலைப்பு. தேனியாகவே பிறந்த போதும் என்னை ஈயென எண்ணி கொடுக்கை வளைத்து கொட்டுவதற்கு தயாரான ஒரு செந்தேலை போல பார்க்கும் உன் கண்களிடம் ஒன்றே சொல்லிக்கொள்கிறேன். மேலும் வெறியேற்றி உக்கிரத்தோடு அப்படியே பார்த்து கொண்டிருங்கள். நான் அதே கொடுக்கோடும் அதே ரெக்கையோடும் ரீங்கரித்தபடி தேன் எடுத்தும் தேன் குடித்தும் தேன் கொடுத்தும் பறந்து கொண்டே இருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் என்னை பார்த்து உவகை பீரிட ஊரே உச்சரிக்கும் அதோ தேனி 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 என. அந்த ஓசையொன்றே போதும் பிறப்பை வைத்து பீத்தி கொள்ளும் உங்கள் முகத்தை எரித்து சாம்பலாக்க. ஏக்க குமிழி அப்படின்னு ஒரு கவிதை. இரையெல்லாம் கொண்டு வந்து கூடடைந்த பின்னர் காற்றுக்காக சிறகடிக்கும் பறவை போல வேலை முடிந்து வீடு வந்ததும் சில அந்திகளில் வெளியே அழைப்பாள். எனக்கு தோன்றும் போது அவளை அழைப்பதை விடவும் அவளுக்கு தோன்றும் போது நானும் இணங்கிவிட்டால் இனிப்பின் உச்சத்தை காண முடியும் என்பது எனக்கு தெரியும். ஆதலால் அடுத்த நொடியே தயாராகி விடுவேன். சன்னமான இருட்டில் வண்டியை எடுக்கும் போதே சற்று பின்தள்ளி அமருவேன். மைனாவின் மொழி இன்னொரு மைனாவிற்கு தெரியாதா என்ன? அவளும் உடலுரச அமர்ந்து இறுக பற்றி கொள்வாள். காமத்து பாலில் இனிப்பு செய்து ஏதோதோ பேசுவோம். ஒன்றை தவிர இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் எனும் நிலைக்கு வந்த பிறகு பழச்சாறை மட்டும் பருகிவிட்டு ஆசையோடு கூடடைவோம். வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிகமாகவே முனகல்கள் கேட்ட கூட்டின் சாளரத்தில் நடுநிசிக்கு பிறகு நிசப்தம் மட்டுமே நீடித்து கிடக்கும். வழக்கம் போல் விடிந்ததும் நாட்களின் பரபரப்பில் நானும் ஓடினாலும்
ஏதேனும் ஒரு இடத்தில் தேநீர் பருகும் போதோ அல்லது உணவருந்தும் போதோ மீண்டும் இன்னொரு அந்தியில் எப்போது அழைப்பாள் என்றே ஏக்க குமிழிகள் நுரைத்து நிற்கும். புத்தன், இது கடைசி கவிதை, இதோட முடிஞ்சிடுச்சு. புத்தன் இரைச்சலற்ற ஒரு நிசப்த அறைக்குள் ஊதுவத்தி புகைக்கு மத்தியில் தியான நிலையில் அமர்ந்திருந்தான் புத்தன். தேசத்து மூட கணைகளால் பார்வை பறிக்கப்பட்ட எனக்கு உள்ளே சென்றதும் ஒளி கிடைத்தது. பொம்மலை கண்ட பசித்தவன் போல அந்த கூடாரத்தை தாண்டி வெளியேற மனமில்லை. ஆதலால் அங்கேயே அமர்ந்து அவன் போலவே தியானித்தேன். அவனுக்கு கிடைத்த போதி மரம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் அமர்ந்து யோசித்த இடத்திலெல்லாம் எனக்கும் ஞானம் கிடைத்தது. நகரத்தில் நங்கூரமிட்டிருந்த குடிசைகளை ஆக்கிரமிப்பென கூறி அப்புறப்படுத்துகையில் நீதி கேட்டு வீதியில் நின்றவன் முதல் மதுபான கடையின் அழுக்கேறிய கம்பிகளை இறுக பிடித்து கொண்டு விலைக்கு மேலே 10 ரூபாய் எதற்கென கேள்வி எழுப்பியவன் வரை அத்தனை முகத்திலும் புத்தனே தெரிகிறான். நன்றி, வணக்கம்.